இன்னைக்கு நாம ஒரு தமிழ் திரைப்படமான ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ ஹாட்ஸ்பாட் ஒன்னை விட பெஸ்டா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்றத நம்ம இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஏன்னா ஹாட்ஸ்பாட் ஒன்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா அது எல்லாமே கருத்தியல் ரீதியாவும் சரி, அரசியல் ரீதியாவும் சரி, முக்கியமா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு போய் சேர்ற மாதிரியான கதைகளமா அமைஞ்சது. ஸோ அந்த வகையில இந்த படமும் அதே மாதிரி போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஒர்க் அவுட் ஆயிருக்கான்றத நம்ம பார்க்க போறோம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா வீடியோவை ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஹாட்ஸ்டார் டூ மச். ஸோ இந்த வாட்டி பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்ல வராங்க. யார் அவங்க பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக் அவர்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து கேஜிஏபி அவர்கள்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஒன் மாதிரியே ஒரு நல்ல கதைகளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பிரியா பவானி சங்கர் அதை அப்ளை பண்ணி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கதைகளம் என்னென்ன கதைகள் அப்படின்றது தான் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். கண்டிப்பா பாசிட்டிவ்னா இந்த படத்தினுடைய எனக்கு பர்சனலா இந்த படத்தினுடைய எடிட்டிங் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான மேட்ச் கட் ஒர்க் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளேயை ஃபாஸ்டா நகர்த்தக்கூடிய விஷயமே இந்த எடிட்டிங் கட் சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரு கை இங்க காட்டினாங்கன்னா வேற ஒரு சீன்ல வேற ஒரு கை காட்டி அந்த மேட்ச் கட் அப்படியே அந்த கண்டினியூட்டியை சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா எடிட்டர் முத்தையனுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஜெகதீஷ் அவர்களுடைய ஒர்க்கா இருக்கட்டும், அப்புறம் ஜோசப் பால் அவர்களுடைய ஒர்க்கா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா தேர்ட் எபிசோட்ல அதுக்கான லைட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், செகண்ட் எபிசோட்லயும் சரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படம் டெக்னிக்கலாவே நல்ல ஒரு சவுண்ட் குட்டா இருந்தது. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் சதீஷ் ரகுநந்தன் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிக மிக இம்பார்ட்டன்டான ஒர்க்கா அமைஞ்சது. பாடல்களும் சரி கேட்கும்படியாவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுடைய ரைட்டிங் பாராட்டுக்குரியது. எஸ்பெஷலி ஹாட்ஸ்பாட் ஒன்னா இருக்கட்டும் இல்ல அடியேவா இருக்கட்டும், அவருடைய கருத்தியல் ரீதியான சில படங்கள் எனக்கு பொதுவாகவே ஒர்க் அவுட் ஆகும். லிட்ரலி அவர் ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய கதைகளம், கதை எடுக்கிறது எல்லாமே பியாண்ட் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரியான கதைகளத்தை எடுத்து அவர் பண்ணுவாரு. இது வரைக்கும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அரசியல்களா இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய கருத்தியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், நாம வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா டூ மச்சா பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பிராக்டிகலி அதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் நீங்க தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலி இந்த படமானது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான கதைகளமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த 3 ஆந்தாலஜி எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஸுக்கு உண்டான படம் தான். ஆக்சுவலி இந்த படத்திலேயே ஒரு விஷயத்த சொல்லுவாரு. படம்னா வந்து வெறும் பதில் தான் சொல்லணுமா, ஏன் கேள்வி எழுப்பக்கூடாதா அப்படின்ற விஷயம் அது ஆணித்தரமா இந்த படத்துல நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு பெரிய பாராட்டுகள். ஆக்சுவலி அது உண்மை. படம்ன்றது ஒரு பதில் சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் இல்ல, அது கேள்வி கேட்கிற பிளாட்ஃபார்ம். அந்த கேள்வின்றது நம்மள பார்த்து கேட்கிற கேள்வி. அந்த கேள்வி எல்லாருக்குமே தேவையான கேள்வி. ஆக்சுவலி எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான கேள்வி எல்லாருக்குமே தேவையான கேள்வி. முக்கியமா இந்த ரசிகர்களை தாண்டி வெறியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த படத்தை பார்த்தா அது கண்டிப்பா பெர்ஃபெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எழுதப்பட்ட விதமே சூப்பரா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. எனக்கு பர்சனலா அது பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல நடிக்கப்பட்ட பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், ஆஷ்வினா இருக்கட்டும், ரக்ஷனா இருக்கட்டும், ஆதித்யா பாஸ்கரா இருக்கட்டும், பவான் ஸ்ரீயா இருக்கட்டும், அப்புறம் சஞ்சனா திவாரியா இருக்கட்டும், கேஜேபி அந்த ப்ரொடியூசரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம எம்எஸ் பாஸ்கரா இருக்கட்டும், தம்பி ராமையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு பர்சனலி எம்எஸ் பாஸ்கர் அப்புறம் தம்பி ராமையா பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்பவே த்ரூ அவுட்டா படம் ஃபுல்லாவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஷ்வின் இந்த படத்துல ரொம்பவே நல்ல ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல கண்டிப்பா அவருடைய வெல்கம் பேக் படமா கூட அமையறதுக்கான சான்ஸ் இந்த படத்துல இருக்கு. நல்ல ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய கதைகளம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது டியர் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு எபிசோட். அந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி வெறியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த ரசிகர்கள் அந்த வெறியர்கள்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, முக்கியமா அவங்களே அவங்கள பாதிக்கப்படுறது, அவங்களுடைய ஃபேமிலிஸ். ஸோ அந்த ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுறதை தாண்டி அவங்களுடைய முக்கியமான அந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, அவர் இவங்களை கண்டுக்கிறாரா பாக்குறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கான ரைட்டிங் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. முக்கியமா ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். நீ இவ்வளவு பண்றிய அவர்
அவர் பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாரா? அவர் நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு வண்டியில தான் போறாரு வராரு. உன்னை ஒரு தடவை கூட எட்டி பாப்பாரா? உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. சோ இந்த பாலாபிஷேகம் பண்றது இந்த மாதிரியான கலாச்சாரத்தை தயவு செய்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ற விஷயம். ஆக்சுவலி இது பொதுவா பேசப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ ஹாலிவுட்ல ஒரு படம் வருது, ஒரு அவதார் வருது. இங்க இங்கேயோ இல்ல வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளோ வேர்ல்டு வைடா பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குது. ஆனா அந்த படத்துக்கு யாரு ஹீரோன்னு இப்படி தெரிஞ்சா போதும்? இல்ல. ஆனா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குது. அது மாதிரி தான் நாம இப்படி வித்துட்டு போகணும். அவங்கள ஏன் பெருசா கொண்டாடணும்? கொண்டாட வேண்டியதுதான். அதாவது ஒரு ரசிகரா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவங்களுடைய படத்தை நம்ம காசு கொடுத்து பார்க்கறது. அவ்வளவுதான். அதுதான் நம்மளோட லிமிட். அதை தாண்டி நீங்க பண்றதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட ஃபேமிலி பாதிக்கப்படுறாங்கன்றத சூப்பராகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பெரிய பாராட்டுக்கள் ஆக்சுவலி. அதுக்கு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கும் நான் ரொம்ப பாராட்ட ஆசைப்படுறேன். செகண்ட் எபிசோட் பிளாக் அண்ட் ஒயிட், அதுவும் சரி சூப்பராகவே எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த முற்போக்குவாதிகள் எல்லாமே நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. எது முற்போக்கு, எது ஆடை சுதந்திரம், அதே மாதிரி இடம் பொருள் ஏவல்னா என்ன, எந்த இடத்துக்கு என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி உடை அணியணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையும் சூப்பரா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க முற்போக்குவாதியாவே இருங்க, தப்பில்ல. ஆனா இடம் பொருள் ஏவல்ன்றது மிக மிக அவசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். முக்கியமா தம்பி ராமையா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல கிழிஞ்ச பனியனையும் ஒரு ட்ரௌசரையும் போட்டுட்டு வருவாரு. அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கும்? அதுக்கு அந்த பொண்ணுக்கு அவர் பதில் சொல்றதா இருக்கட்டும். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு விஷயம் பண்ணிருக்கும், அதுக்காக இவர் பதிலுக்கு பண்ணுவாரு. சோ அப்போ அந்த தப்புன்னு ஒரு விஷயம் தெரியுதுல்ல, அந்த பொண்ணு அதை ஃபீல் பண்ணதில்ல, அதை சொல்லப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி தம்பி ராமையா அவர் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது, நாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக பாக்குறோம், ஆனா அதுக்கான டைம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி இது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். அது நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. தேர்ட் எபிசோடு பாத்தீங்கன்னா யோர் லவ்விங்லி லவ். அது ஒரு லிட்ரலி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லவ் ஸ்டோரியா தான் நான் பாக்குறேன். எனக்கு பார்க்கும்போது லிட்ரலி இந்த பிளேட் ரன்னர் 2049 மாதிரியான கதைகளமா அமைஞ்சது. அது பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு தீம்ல எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. பவானி ஸ்ரீயினுடைய ஃபியூச்சரிஸ்டிக் அவங்க பாத்தீங்கன்னா 2050ல இருப்பாங்க. எஸ்கே சீஃப் மினிஸ்டர், எதிர்க்கட்சி விஜய் சேதுபதி, அப்புறம் விஜயகாந்த் சமாதி, அதெல்லாம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அது படமா பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுல நடிச்ச ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, ஆஷ்வினுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் விஜய் டிவியில பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், கலக்க போவது யார்ல. அவர் ஒரு சூப்பரான, அவருடைய டைமிங் சென்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவருடைய எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ற கவுண்டர்ஸ் எல்லாமே தியேட்டர்ல விழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பா அவர் பெரிய பாராட்டுக்குரியது. அண்ட் அந்த ஸ்கிரீன் பிளேயும் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த எல்லா எபிசோடுமே ஒரு மாதிரி எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளம், எல்லாமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லிட்ரலி எனக்கு ஒரு பார்த்திபன் கன் ஹாட்ஸ்பாட் 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் விக்னேஷ் கார்த்திகோட நரேஷன் ஆனது எனக்கு இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துல பெட்டர்மெண்டா வர வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய இடங்கள்ல திரைமொழியில கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலான்ற மாதிரி தோணுது. திரைமொழி மீன்ஸ் ஸ்கிரீன் வழியா, அதாவது இந்த விஷுவல் வழியா நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாமே இவங்க பேசுறது எல்லாமே ஒரு டிபேட்டபிளான விஷயங்கள். ஓகே, டிபேட்டபிளான விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிரீன் வடிவில் நமக்கு கன்வே பண்ணியிருந்தா இன்னும் கூட நமக்கு நிறைய கன்வேயன்ஸ் ஆகும். அதாவது நம்ம ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த விஷுவலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவங்க சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே பர்ஃபெக்ட், குட், எல்லாமே வெல் அண்ட் குட். சொல்ல வேண்டிய விஷயம் தான். அது விஷுவலா இன்னும் கொடுத்திருந்தா இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற படம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான படம், ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ப்ட், ஒரு புதுவிதமான முயற்சிக்கு நம்ம பாராட்டலாம். அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5க்கு 3.4. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.